இதா தஹலத் கத்து கது நுழைந்தால் அல் ஃபாலின் மாலி மாலியான ஃபாதின் மீது கது நுழைந்தால் அஃபாதத் அது பயனளிக்கும் தைக்கீதை பயனளிக்கும். உதாரணமாக தைக்கீதுனா நிச்சயமாக அர்த்தம் வைக்கிறோம்ல அதான். உதாரணமாக கது வசலத் தாயிரத்து ஃப்ளைட் வந்து சேர்ந்தது. கது நிச்சயமாக. அப்போ மாலியான ஃபாலின் நுழைஞ்சுன்னா நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் தரும். கது நிச்சயமாக ஃபுத்திக திறக்கப்பட்டது பாபு கதவு மக்தபத்தி ஆஃபீஸுடைய கதவு திறக்கப்பட்டு விட்டது. அப்போ மாலியான ஃபாலுக்கு முன்னாடி கது வந்திருக்கிறதுனால நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். வாய்தா தஹலத் அது நுழைந்தால் அல் ஃபாலி முலாரியான ஃபால் மீது அந்த கது நுழைந்தால் அஃபாதத் பயனளிக்கும் சக்க சந்தேகத்தை வெகுத்தி மேலே இடம்பாடாகுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை அது பயன் தரும். அதாவது பார்ப்போம். உதாரணமாக கது யஊது சில வேளை வரக்கூடும். முதிர் கதன் நாளை வரக்கூடும். அப்போ சந்தேகமாக சொல்கிறது. அப்போ கது முலாரியான ஃபாலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நாளை வரக்கூடும், நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி அர்த்தம். கது என்ஜில் மத்தரு சில வேளை மழை வரலாம். அலியோம் இன்று இன்று மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எகித்தியமாலுடைய அர்த்தம். அப்போ கதுவுக்கு 2 அர்த்தம். ஒன்று சந்தேகத்துடைய அர்த்தம், இன்னொன்று சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு உணர்த்துற அர்த்தம். கது எழுத்தி முதிர் கதன் சில வேளை முதிர் நாளை வருவார். அதாவது யும்கினு சாத்தியமாகும். எழுத்திய கதன் நாளை அவர் வருவது சாத்தியமாகும். 2வது தக்லீல் குறைவுங்கிறத காட்டுறதுக்காண்டி கது வரும். உதாரணமாக கதி என்ஜஹு தாலிபு மாணவன் வெற்றி பெறுவான், சில வேளை மாணவன் வெற்றி பெறுவான். கஸ்லான் சோம்பேறி மாணவன் சில வேளை வெற்றி பெறுவான். அப்போ சோம்பேறியாக உள்ளவன் பாஸ் ஆக முடியாது, சில வேளை பாஸ் ஆகலாம், அது குறைவாக நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறது கது. அதாவது அஹியானன் சில நேரம், என்ஜஹு வெற்றி பெறுவான், தாலிபு மாணவன், கஸ்லான் சோம்பேறியான மாணவன் வெற்றி பெறுவான். து குர்பா சொந்தம் உடையது. து என்பது ஜம்மு து என்பதனுடைய ஜம்முவாக இருக்கும். து உடைய அப்படின்னு அர்த்தம். தூன பன்மையை குறிக்கும், தனியாக அர்த்தம் வைக்க முடியாது. உறவு மோரபாக்கப்படும், ஏராப் செய்யப்படும். ஏராபு ஜம்மு தக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிம்க்கு என்ன ஏராபோ அந்த ஏராபு இதற்கு செய்யப்படும். முதல்ல ஜம்மு முதக்கர் சாலிம்க்கு என்ன ஏராபு அப்படின்னா முஸ்லீம் 3 ரஃபோடைய நேரத்தில் வாவை கொண்டு, முஸ்லிமீன நசபுடைய நேரத்தில் ஜருடைய நேரத்திலையும் யாவை கொண்டு நசபும் ஜரும் செய்யப்படும். ரஃபோடைய நேரத்தில் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். அப்போ அது போல தான் இதுவும். து வாவை கொண்டு ரஃபவு. தா தி து குர்பா அஹக்கு பி முசாதத்திக்க சொந்தமுடையவர்கள் மிக தகுதியானவர்கள். முசாதத்திக்க உன்னுடைய உதவிக்கு மிக தகுதியானவர்கள். மர்ஃபு பில் வாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டது. அப்போ து வாவை கொண்டு ரஃபவு. ஜாலிஸ் உட்காரு. தவில் இல்மு உடையவரோடு நீ உட்காரு. மன்சூபின் பில் யாவை கொண்டு நசிப் செய்யப்பட்டிருக்கிறது. ஹாதிஹி மசாக்கினு இந்த வீடு, மசாக்கினு துல்லாபி ஹாதிஹி இதுவாகிறது. மசாக்கினு துல்லாபி மாணவர்களுடைய தங்குமிடம். தவில் ஆயிலாத் குடும்பங்கள் உடைய, தவில்னா உடைய, குடும்பங்களுடைய மாணவர்களுடைய தங்குமிடம். மஜ்ரூர் பில் ஜருடைய நேரத்தில் இந்த யாவை கொண்டு ஜர்ரி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தூக்கு முன்னஸ் சாலிம் ஜம்முடைய ஏராப் தான், முதக்கர் சாலிம் ஜம்முடைய ஏராப் தான் இந்த தூக்கம். அடுத்து மிஸ்லு துவை போன்றாக இருக்கும். உலு என்பது மானாவாலும் ஏராபாலும் அர்த்தத்தாலும் துவை போன்றதாக இருக்கும் உலு என்பது. சூரத்து நமுலில் வருகிறது. காலு அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு நாங்கள், உலு குவத்தின்
பவர் உடையவர்கள், சக்தி உடையவர்கள். உலுல் பவுசி, அதுதான் சக்தி உடையவர்கள். சதீதின் கடுமையான சக்தி உடையவர்கள். அமுரு இலைக்கு, காரியமாகிறது உன்னிடம் இருக்கிறது. அப்போ தூக்கு என்ன அர்த்தமோ, தூக்கு என்ன யாராபோ, அதே தான் உலு என்பதற்கும் இருக்கிறது. அரஃப்த, நீ அறிந்திருக்கின்றாய். அண்ணன் நிச்சயமாக லாக்கின்ன என்பது மின் அகவாத்தி இன்னவுடைய இனங்களில் சார்ந்ததாக இருக்கும் என்று நீ அறிந்திருக்கின்றாய். தக்குள் நீ சொல்லுவாய், ஹாமிதுன் முஜித்தஹிதுன், ஹாமிது சின்சியரானவன், லாக்கின்ன என்றாலும் சதீகுஹு அவனுடைய நண்பன், கஸ்லானு சோம்பேறியானவன். லாக்கின்னங்கிறது இன்ன அன்ன வக்கா அன்ன வலாக்கின்ன லைத்த அந்த இனத்தை சார்ந்தது. இதான் ஹுஃபிஃபத்து லாக்கின்ன லேசாக்கப்பட்டால், அதாவது சத்து செய்யாமல், இந்த நூனுக்கு சத்து செய்யாமல் இருந்தால், உஹிமிலத் வீணடிக்கப்படும், அதாவது அமல் கிடையாது. லாக்கின்னவுக்கு என்ன அமல், இஸ்முக்கு நசபும் அபருக்கு ரஃபம் அந்த அமல் கிடையாது. தஹலத் அது நுழையும், அதில் ஜும்லத்தைனி இஸ்மியத்தி ஃபேலியத்தி, ஜும்லா இஸ்மியான் மீதும் ஜும்லா ஃபேலியா மீதும் அது நுழையும். உதாரணமாக ஜால் முத்தரிசு ஆசிரியர் வந்தார், லாக்கின் என்றாலும் துல்லாபு மாணவர்கள் மாஜா ஓ அவர்கள் வரவில்லை. அப்போ லாக்கின் அப்படின்னு வர்றதுனால லாக்கினின்னு இருக்கு, லாக்கின்னு தான் இருக்கும். அடுத்தடுத்த அலிஃப்லாம் இருக்கிறதுனால இங்கே லாக்கினி அப்படின்னு இருக்காங்க. தனியாக படித்தவங்க லாக்கின், சேர்த்து படித்தவங்க லாக்கினி. ஜால் முத்தரிசு ஆசிரியர் வந்தார், லாக்கின் என்றாலும் துல்லாபு மாஜா மாணவர்கள் வரவில்லை. இப்போ லாக்கினுக்கு அமல் கிடையாது. ஏன் அமல் கிடையாதுன்னு, லாக்கின்னு இல்லாமல் லாக்கின் தஃபீஃப் செஞ்சுருக்காங்க, லேசாக்கி இருக்கிறாங்க. ஒஃபி தஞ்சிலி குரானில் வருகிறது, லாக்கின் என்றாலும் லாலிமுன் அநியாயக்காரர்கள் அழியோம் அன்று இன்று ஃபி லலாலி முபீன் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள். லாக்கின்னுக்கு அமல் கிடையாது. காப ஆப்சண்ட் ஆகிவிட்டான், அலி ஆப்சண்ட் ஆகிவிட்டான். லாக்கின் என்றாலும் ஹலர் அஹ்மது ஆஜராகிவிட்டான். ஃபி தஞ்சிலி குரானில் வருகிறது, லாக்கின் என்றாலும் அவர்கள் உணர மாட்டார்கள். அப்போ லாக்கின்ன அப்படிங்கிறது, லாக்கின் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அமல் கிடையாது, அது எந்த அமலும் செய்யாது. தாலிக்கும் ஹைருல்லக்கும், இது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எஜுஜு ஜாய்ஜாகும் ஃபி காஃபில் ஹிதாபி, செகண்ட் பர்சனுடைய அந்த காஃபிலே ஜாய்ஜாகும், இந்த கும் இருக்குல்ல, இந்த இதுதான் செகண்ட் பர்சனுடைய இந்த காஃபு கு, இது லக்கும்ல இந்த காஃபு, இந்த காஃபிலே கூடும். ஃபி தாலிக்க தாலிக்க என்பதிலேயும் தில்க என்பதிலேயும் தசர்ருஃபு யாராப் செய்வது கூடும். மானா தசர்ருஃபு என்பதனுடைய பொருளாகிறது ஐயுரா, கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். முஹாத்தபை கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். நஹு உதாரணமாக லிமன் யாருக்குரியது, தாலிக்கும் தஃப்தர் இந்த தஃப்தர், இந்த யா இஹ்வான் இந்த உங்களுடைய நோட்டு யாருக்குரியது. கரத்தி நீ படித்தாயா, தில்கில் மஜல்லத்தை இந்த பத்திரிகையை, யா ஆமினாவே இந்த பத்திரிகையை நீ படித்தாயா. அப்போ தில்கேன்னு பார்த்துருப்போம் நம்ம, தில்கி அப்படின்னு பெண்பாலாக இருந்தால் ஆமினா பெண்பால் தானே, அப்போ ஜல்லத் பெண்பால். அப்போ தில்கி இதுக்கு யாராப் செய்கிறது, தில்கான் தான் படிச்சிருப்போம். தில்கின்னு சொல்கிறதும் கூடும் அப்படிங்கிறாங்க. எகுஃபிர் லக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஆனால் இங்கே எகுஃபிர் என்பது மஜ்ஜூமன் ஜஜிம் செய்யப்பட்டது, தலபை கொண்டு ஜஜிம் செய்யப்பட்டது. தாலிக்க அதுவாகிறது, லி அன்ன ஏனெனில் தூமினூன என்பது ஃபீல் ஆயத்தி சாபிகத்தி முந்திவிட்ட ஆயத்திலே விமான ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தை கொண்டா இருக்கும்.